Hi friends, Champions Academy Triple C YouTube channel இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா டெய்லி ஜிகே அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 குரூப் 4 குரூப் 7 வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த குரூப் எக்ஸாம்ஸ்க்காண்டி நம்ம டெய்லி ஜிகே இம்பார்ட்டன்ட் குவைஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ இது வந்து டெய்லி மார்னிங் உங்களுக்கு 6 o'clock வருது. அதாவது தினமும் காலை 6 மணிக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றதால் நடத்தக்கூடியது இந்த இலவச பயிற்சி நிறுவனம். ஸோ இதில் வந்து நீங்கள் தினமும் காலையில் 6 மணிக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் பல்காக படிக்கணும் அப்படி நினைக்கிறீங்க ஜிகேல அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு தான் டெய்லி ஜிகேவோட டே 1 பார்த்துடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 101 ஆரம்பிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் 100 வந்து தமிழ். ஸோ தமிழ் நம்ம அடுத்து பார்க்கலாம், ஏன்னா நிறைய நம்ம தமிழ் பார்த்தாச்சு. தமிழுக்கு டெஸ்ட் பேக் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஜிகே பார்த்துடலாம், ஓகேவா? பிகாஸ் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வருது. ஸோ அதனால ஜிகே ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம். 101 அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, மின் உற்பத்தி நிலையங்களில் டேஸ் எனப்படும் பெரிய சுழலும் சக்கரங்கள் அமைந்துள்ளன. மின் உற்பத்தி நிலையங்களில் பெரிய சுழலும் சக்கரங்கள் இருக்கு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டர்பைன்கள். என்னது? டர்பைன்கள். ஆனால் இவங்க கம்பி, சுருள், உலோக தகடு, மின்கலன் இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இதில் அதிகமாக வந்து நம்மளுக்கு ஞாபகம் வர்றது ஒருவேளை உலோக தகடாக இருக்குமோ அப்படின்னு நினைப்போம். அது கிடையாது. மின் உற்பத்தி நிலையத்தில் டேஸ் எனப்படும் பெரிய சுழலும் சக்கரங்கள் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது என்ன சுழலும் சக்கரங்கள் அப்படின்னா டர்பைன்கள் எனப்படும் பெரிய சுழலும் சக்கரங்கள் அமைந்திருக்கு எங்க மின் உற்பத்தி நிலையங்கள்ல. ஓகே, அடுத்த கொஸ்டின். மின்கலத்தை மேம்படுத்தியவர் யார்? மின்கலத்தை மேம்படுத்தியவர் அலெக்சாண்ட்ரோ வோல்டா. அலெக்சாண்ட்ரோ வோல்டா மின்கலத்தை மேம்படுத்தியவர் அலெக்சாண்ட்ரோ வோல்டா. ஓகே, அடுத்து வந்து கிறிஸ்டியன் டாப்லர் ஆஸ்திரிய நாட்டில் எந்த ஆண்டில் பிறந்தார்? இதுல 2 கொஸ்டின் இருக்கு. கிறிஸ்டியன் டாப்லர் அப்படிங்கிறவர் எந்த நாட்டில் பிறந்தாரு? ஆஸ்திரிய நாட்டில். எந்த ஆண்டுல பிறந்திருக்காருன்னா 1803. என்னது? 1803. ஸோ டெய்லி மார்னிங் ஒரு 6 o'clock எந்திரிச்சு சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி அப்படின்னு சொல்லி உங்கள் யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மூலமாக ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட், ஃப்ரீ ஆன்லைன் மெட்டீரியல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஎன்யூஎஸ்எஃப் எல்லாம் போட்டுட்டு இருக்கும், தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து 104வது கேள்வி, அதாவது 4th கொஸ்டின். எஸ்ஐ அழகுமுறை நடைமுறைக்கு வந்த ஆண்டு? எஸ்ஐ அழகுமுறை நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1971. இப்ப எஸ்ஐ அழகு இல்லாம நம்ம எதையுமே செய்யறதே இல்லை. ஸோ இந்த எஸ்ஐ அழகு முறை நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்னது? 1971. அடுத்து விலகு கதிர் பிரிதளத்தின் வழியாக செல்லும் மாறுநிலை கோணத்தின் மதிப்பு 90 டிகிரியா தான் இருக்கும். எப்பயுமே விலகு கதிர் வந்து பிரிதளத்தின் வழியாக செல்லும் மாறுநிலை கோணம் அப்படின்னு வந்தாலே அது 90 டிகிரி தான். அதோட மதிப்பு எப்படி இருக்கும்னா 90 டிகிரி. ஓகேவா? அடுத்து 6th கொஸ்டின், 6வது கேள்வி. நிலக்கோட்டு பகுதியில் புவியின் விட்டமானது துருவ பகுதியின் விட்டத்தை விட டேஸ் அதிகமாக இருக்கும். நிலக்கோட்டு பகுதியில புவியோட விட்டமானது துருவ பகுதியின் விட்டத்தை விட டேஸ் அதிகமாக இருக்கும். 48 கிலோமீட்டர் வந்து அதிகமாக இருக்கும். ஒன்ஸ் மோர் நான் இப்ப கேளுங்க. நிலக்கோட்டு பகுதியில் புவியின் விட்டமானது துருவ பகுதியின் விட்டத்தை விட 48 கிலோமீட்டர் அதிகமாக இருக்கும். ஓகே, அடுத்து 7வது கேள்வி. காற்றின் அடர்த்தியானது ஹைட்ரஜன் வாயுவின் அடர்த்தியை விட சுமார் எத்தனை மடங்கு அதிகம்? காற்றோட அடர்த்தி வந்து ஹைட்ரஜன் வாயு அடர்த்தியை விட 14 மடங்கு அதிகம். சுமார் எத்தனை மடங்கு? 14 மடங்கு. அடுத்து 8வது கேள்வி, விறுவிறுன்னு பார்த்துடலாம். பைசல்பைட் அயனிகளின் வாய்ப்பாட்டை எழுதுக. இது இந்த வாய்ப்பாடெல்லாம் மனப்பாடமா நம்ம பண்ணிக்கிறது பெஸ்ட். HSO
ஸோ உங்களுக்கு மைனஸ் மாதிரி மேலே வந்திருக்கும், கீழே 3 வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் பைசல்பைட் அயனியோட வாய்ப்பாடு, அதாவது ஃபார்முலா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதுக்கு அடுத்து பாருங்க, 9வது கேள்வி, N2 + H2, அதுக்கடுத்து NH ஈக்குவல் எதுக்குன்னா NH3 + வெப்பம். இவை எவ்வகை மாற்றம் அப்படின்னா உமிழ் வினை. இது ரிப்பீட்டடா கேட்குறாங்க. ஸோ இதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உமிழ் வினை N2 + H2 ஈக்குவல் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆரோல தான். ஸோ NH3 + வெப்பம், இவை எவ்வகை மாற்றம் உமிழ் வினை. அடுத்து இதில் எவை லுரனு எதிர்மின் அயனியை தேர்வு செய்க. ஸோ எதிர்மின் அயனி அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃபார்முலா மாதிரி, அதாவது அந்த பிசிக்ஸ்ல வரக்கூடிய அந்த லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ CN, PO4 PO4 அதாவது PO4 3 - 1 NO2 +. ஸோ இதுதான் வந்து லுருனு எதிர்மின் அயனியை தேர்வு, எதிர்மின் அயனி தேர்வு. ஸோ இதை வந்து லுருனோ எதிர்மின் அயனி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து சரியானது. இதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வாய்ப்பாடு, இந்த லெட்டர்ஸ் மாதிரி வர்றது பிசிக்ஸ் மேக்ஸ் சம்மந்தமாக வரும்ல, ஸோ அதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணி கூட நீங்கள் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் கண்டினியூஸாக நீங்கள் படிச்சுட்டு இருக்கும் போது தான் தெரியும், ஒரு நாள் மெட்டீரியல்ஸ் கொடுப்போம். ஸோ அப்போது நீங்கள் கேட்ச் பண்ணிக்கிற முடியும். ஸோ தொடர்ந்து நீங்கள் கவனிச்சா மட்டும்தான். ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா என்னைக்கு சொல்கிறோம் எப்போ வரும்னு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு கொஸ்டினை படிங்க, அதுக்கப்புறம் மற்றதை பார்க்கலாம். ஸோ 30 days பிளான். ஸோ 30 நாள் நம்ம வந்து தொடர்ந்து மார்னிங் 6 மணிக்கு ஜிகே பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு தான் Day 1 பார்த்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து 11வது கேள்வி, ஒரு கரைசலுள் மூழ்கி வைக்கப்பட்டு மின்னோட்டத்தை செலுத்த பயன்படும் 2 தகடுகளும் டேஸ் எனப்படும் மின்வாய். ஒரு கரைசலுள் மூழ்கி வைக்கப்பட்டு மின்னோட்டத்தை செலுத்த பயன்படும் 2 தகடுகளும் டேஸ் எனப்படும் மின்வாய். அடுத்து 12வது கேள்வி, மின்னூட்டங்களுக்கிடையே டேஸ் ஒன்று செயல்படுகிறது, விசை. மின்னூட்டங்களுக்கிடையே டேஸ் ஒன்று செயல்படுகிறது, விசை. அடுத்து 13வது கேள்வி, திரவங்களுக்கு நிலையான கன அளவு உண்டு, இவை டேஸ் விரிவு. அதாவது திரவ விரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. திரவங்களுக்கு நிலையான கன அளவு எப்பயுமே இருக்கும். ஸோ அது வந்து எந்த விரிவுனா திரவ விரிவு. அடுத்து 14வது கேள்வி, வேர் இலைகள் என்பவை தாவரத்தின் டேஸ் எனப்படும். வேர் இலை அப்படிங்கிறதுலாம் தாவரத்தோட உடல் உறுப்புகள். நம்மளுக்கு எப்படி உடல் உறுப்புகள் இருக்கோ அதே மாதிரி அதுகளோட உடல் உறுப்புகள். 15வது கேள்வி, 115. கடைசியாக குறிஞ்சி மலர்கள் எந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பூத்தது? 2006 போட்டிருக்கு. இது கொடுத்த ஆப்ஷன்ல, பட் இதுக்கு அடுத்து எப்போ பூத்துச்சு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அது கண்டிப்பா ஞாபகம் இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ அதை வந்து நீங்க வந்து குறிஞ்சி மலர்கள் எந்த ஆண்டு லாஸ்டா பூத்துச்சு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 2006 தான் பூத்துச்சு. இது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 16வது கேள்வி, மொனிரா உலகத்தில் டேஸுக்கும் அதிகமான சிற்றினங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. மொனிரா உலகத்துல 9000க்கும் அதிகமான சிற்றினங்கள் வந்து மொனிரா உலகத்துல கண்டறியப்பட்டுள்ளது. 9000. ஓகேவா? ஒரு தாவரத்திற்கு புதிய பெயர் சூட்டும் போது அத்தாவரத்தின் டேஸ் தயார் செய்ய வேண்டும். ஹெர்பேரியத்தின் பெயர். ஹெர்பேரியத்தின் பெயரை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதான் தயார் செய்யணும். ஒரு தாவரத்துக்கு ஒரு பேர் வைக்கிறோம் அப்படின்னா ஹெர்பேரியத்தோட பெயர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தயார் பண்ணணும். அதுக்கடுத்து 18வது கேள்வி, ஒகாசாகி துண்டுகள் எனப்படும் சிறு சிறு துண்டுகளாக டேஸில் உருவாகின்றது. DNA.
அகாசாகி துண்டுகள் எனப்படும் சிறு சிறு துண்டுகளாக டேஸில் உருவாகின்றது DNA. அதுக்கடுத்து வெறுவெறுன்னு பார்த்துடலாம். சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. புறத்தோற்றத்தில் வெளிப்படையாக காணப்படும் பண்புகளான நெட்டை அல்லது குட்டை, ஊதா அல்லது வெள்ளை நிறம் போன்றவை டேஸ் எனப்படும். புறத்தோற்ற பண்பு, அதாவது புறத்தோற்றத்துல வெளிப்படையாக காணப்படும் பண்புகளான நெட்டை அல்லது குட்டை, ஊதா அல்லது வெள்ளை நிறம் போன்றவை புறத்தோற்ற பண்பு ஆகும். அடுத்து 20வது கேள்வி பார்த்தலாம். பெர்னிஷியஸ் இரத்த சோகை நோயை குணமாக்க பயன்படும் வைட்டமின் B12. பெர்னிஷியஸ் இரத்த சோகை நோயை குணமாக்க பயன்படும் வைட்டமின் எது அப்படின்னு பார்த்தோம்னா வைட்டமின் B12. அப்ப பெர்னிஷியஸ் இரத்த சோகையை குணப்படுத்துறது வைட்டமின் B12. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி நோட்ஸ் தான் கொடுப்போம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நோட்ஸ் எந்த டயத்தில் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? அதே மாதிரி மேக்ஸ் ஷார்ட்கட்ஸும் வரும், அதுவும் நான் சொல்லிடுறேன். இன்ஃப்ளூயன்சா நோயை பரப்பும் வைரஸ் எது? H1N1. இன்ஃப்ளூயன்சா நோயை பரப்பும் வைரஸ் எது? H1N1. அடுத்து தென் அமெரிக்கா மற்றும் அதன் கடலோர தீவுகளை உயிரியல் ஆய்வுக்காக ஆராய்ந்த ஆண்டுகள் எத்தனை? தென் அமெரிக்கா மற்றும் அதன் கடலோர தீவுகளை உயிரியல் ஆய்வுக்காக ஆராய்ந்த ஆண்டுகள் எத்தனை? 5 ஆண்டுகள். எத்தனை வருஷம் ஆராய்ந்தாங்களா? 5 வருஷமா. எங்க? தென் அமெரிக்கா மற்றும் அதோட கடலோர தீவுகள். என்ன ஆய்வு நடந்துச்சு? உயிரியல் ஆய்வு. எத்தனை வருஷம்? 5 வருஷம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். 23வது கேள்வி. MMR என்ற தடுப்பூசி குழந்தையின் எந்த வயதில் போட வேண்டும்? 15ஆம் மாதம், அதாவது 15 மாதம் 2 வருடம் அந்த வயதுல தான் குழந்தைக்கு MMR தடுப்பூசி போடணும். அடுத்து 124. டெட்டானஸ் டாக்ஸாய்டு என்பது எந்த வகை தடுப்பூசி? டிடி. இப்ப சொல்லுவாங்க டிடி இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டுருங்க. ஸோ அதை தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா டெட்டானஸ் டாக்ஸாய்டு. ஸோ இதுதான் டிடிக்குரிய விரிவாக்கம். ஸோ இது எந்த வகை தடுப்பூசினா டிடி. ஓகேவா? அடுத்து 25வது கேள்வி. மூளையும் தண்டுவடத்தையும் சுற்றி நெருக்கமாக அமைந்துள்ள உட்புற மெல்லிய உறைக்கு டேஸ் என்று பெயர்? பயாமேட்டா அப்படின்னு அர்த்தம். நீங்க பயோமெட்ரிக் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. மூளையும் தண்டுவடத்தையும் சுற்றி, மூளை அப்புறம் தண்டுவடம் ரெண்டையும் சுற்றி நெருக்கமாக அமைந்துள்ள உட்புற மெல்லிய உறைக்கு, உட்புறமாக உள்ள அந்த மெல்லிய உறைக்கு பயாமேட்டா. இந்த பார்ட்ஸ்லாம் கேட்பாங்க நிறையா. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு போக போக ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றுக்கும் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்ணுறேன். அதை தான் அந்த டயத்தில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? புக்ஸ் இல்லை, நோட்ஸ் இல்லை, இனிமே முடியுமா அப்படிலாம் கேட்காதீங்க. போடுறத கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க. ஸோ இதுவே போதுமானது. அடுத்து 26வது கேள்வி. கிடைக்கிற எல்லாத்தையுமே படிங்க. ஓகேவா? 26வது கொஸ்டின். தமிழக பட்ஜெட்டில் வேளாண் துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளவு? 5189 கோடி. நம்ம பட்ஜெட்ல வேளாண் துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை 5189 கோடி. அதுக்கடுத்து அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்ட ஆய்வில் தமிழகத்தில் பள்ளி செல்லாதோரோட எண்ணிக்கை எவ்வளவு? 58,000. எவ்வளவு பேர் போலையா? 58,000. அடுத்த 28வது கொஸ்டின். ஊபி சட்டசபையின் 125வது ஆண்டு விழா எங்கு நடைபெற்றது? லக்னோ. ஊபியோட சட்டசபையின் 125வது ஆண்டு விழா எங்கு நடைபெற்றது? லக்னோ. அடுத்து இந்தியா சுதந்திரம் அடைந்து முதல் இதுவரை எத்தனை நிதி அமைச்சர்கள் பதவியேற்றுள்ளனர்? அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்ததுல இதுவரை எத்தனை நிதி அமைச்சர்கள் பதவியேற்றுள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 25 நிதி அமைச்சர்கள் பதவியேற்றிருக்காங்க. ஓகே, அடுத்து 30வது கேள்வி வந்துட்டோம், பார்க்கலாம்.
அண்டார்டிகாவில் இந்தியா கால் பதித்த நாள் எது? ஜனவரி 9, 1982. அவங்க ஜனவரி அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா தமிழ்ங்கிறனால ஜனவரின்னு தான் கொடுப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஜனவரி 9, 1982 அண்டார்டிகாவுல இந்தியா கால் பதித்த நாள். ஓகே, அடுத்து சர்வதேச அளவில் அமைதியாக வளர்ந்து வரும் நாடு என்று அமெரிக்க அதிபர் ஒபாமா கூறிய நாடு எது? சீனா. ரொம்ப அமைதியா அவங்க வாட்டுக்கு அவங்க வேலை வாட்டுக்கு வளர்ந்துட்டே வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஒபாமா சொன்னாரு. ஸோ அது எந்த நாடுன்னு கேட்டா சீனா. அதுக்கடுத்து 132வது கேள்வி, அதாவது 32வது கேள்வி பார்க்கலாம். அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று இலங்கை அடையும் ஏவுகணை எது? இலக்கை அடையும் ஏவுகணை எது? அக்னி 2 ஏவுகணை. அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று அதன் இலக்கை அடையும் ஏவுகணை எது? அக்னி 2 ஏவுகணை. ஸோ இதை கொடுத்துருக்க ஆப்ஷன்ல இருந்து கரெக்டானது தான் நம்ம செலக்ட் பண்ணணும். நம்மளாம் ஓஹோ இதுல இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கு அப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது. 4 ஆப்ஷன்ல எது சரியானது அதான் பார்க்கணும். அடுத்து 33வது கேள்வி. சாஃப்ட்வேர் துறையில் அதிக வருமானம் ஈட்டியதில் இந்தியா உலக அளவில் எந்த இடத்தை பிடித்துள்ளது? 5வது இடம். எத்தனாவது பிளேஸ்? 5வது பிளேஸ். 5th பிளேஸ். சாஃப்ட்வேர் துறையில அதிக வருமானம் ஈட்டியதில் இந்தியா உலக அளவில் எந்த இடத்தை பிடித்துள்ளது? 5வது இடம். அடுத்து 34வது கொஸ்டின், 34. ராஜபுத்திர காலகட்டத்தில் எத்தனை வகை ராசபுத்திரர்கள் வட இந்தியாவில் ஆட்சி செய்தார்கள்? 36 வகை ராசபுத்திரர்கள் வட இந்தியாவில் ஆட்சி செய்தார்கள். ஓகே, அடுத்து பிரதிகாரங்களின் கடைசி மன்னர் யார்? ராஜ்யபாலர். இவர்தான் பிரதிகாரர்களோட கடைசி மன்னர். யாரு? ராஜ்யபாலர். ஓகேவா? அடுத்து 36வது கொஸ்டின். முற்கால மேலை சாளுக்கியர் ஆண்டு காலங்கள் கிபி 6 முதல் 8 வரை. முற்கால மேலை சாளுக்கிய ஆண்டு காலங்கள் கிபி 6 முதல் 8 வரை. ஓகேயா? முற்கால மேலை சாளுக்கிய ஆண்டு காலங்கள். ஓகே, அடுத்து 37வது கொஸ்டின் வந்துட்டோம். வெங்கி எந்த சாளுக்கியர்களின் தலைநகரமாக விளங்குகிறது? இல்லைன்னா தலைநகரமாகும் கேட்கலாம். கீழே சாளுக்கியர்கள். அதாவது வெங்கி அப்படிங்கிறது எந்த சாளுக்கியர்களோட தலைநகரமாகும்? கீழே சாளுக்கியர்கள். அடுத்து 38. பிற்கால பல்லவ அரசுகளில் முதன்மையானவர் யார்? நரசிம்மவர்மன். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பிற்கால பல்லவ அரசர்கள்ல முதன்மையானவர் யாருன்னா நரசிம்மவர்மன். அடுத்து 39வது கேள்வி. இரண்டாம் பரமேஸ்வர்மனின் ஆட்சி காலம் கிபி 728 முதல் 731 வரை. கிபி 728 முதல் 731 வரை. இரண்டாம் பரமேஸ்வர் மன்னனின் ஆட்சி காலம். பார்த்துக்கோங்க, 2வதா இருக்கிறவரு. நான் தான் ஒரு செகண்ட் வெயிட் பண்றேன். முக்கியமான கொஸ்டின்ல கிபி 728 முதல் 731 வரை. தஞ்சை பிரகதீஸ்வர ஆலயம் எந்த ஆண்டு கட்டப்பட்டது? 1010. 1000 வருஷம் பழமையானது பிரகதீஸ்வர ஆலயம்னு எல்லாம் தெரியும். எப்ப கட்டப்பட்டது பிரகதீஸ்வர ஆலயம்? 1010. ராஜராஜன் காலத்தில் வரி விதிப்புகளை கணக்கெடுப்பு பணி டேஸ் என்பவரால் செய்யப்பட்டது. சேனாதிபதி குரவன். யாரால? சேனாதிபதி குரவன். ராஜராஜன் காலத்தில் வரி விதிப்புக்கான கணக்கெடுப்பு பணி யாரால செய்யப்பட்டது? அதாவது டேஸ் என்பவரால் செய்யப்பட்டது. சேனாதிபதி குரவன். அடுத்து
42, அதாவது 42வது கேள்வி, மியான்மர் நாட்டில் எதிர்க்கட்சியான தேசிய ஜனநாயக லீக் கட்சியின் தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டவர் யார்? மீண்டும் தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆங் சான் சூகி. ஆங் சான் சூச்சி இவங்க தான் மியான்மர் நாட்டில் எதிர்கட்சியான தேசிய ஜனநாயக லீக் கட்சியின் தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஓகே, நேம் பார்த்துக்கோங்க. அடுத்து பாரன் தீவு. அதாவது பாரன் தீவு அப்படிங்கிறது எந்த எரிமலையை குறிக்கும்? இந்தியாவோட எரிமலையை குறிக்கும். பாரன் தீவு அப்படிங்கிறது எந்த எரிமலையை குறிக்கும்? இந்தியாவோட எரிமலையை குறிக்கும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். இரண்டு சர்க்கார்களுக்கு இரண்டு சர்க்குகளுக்கு இடையே காணப்படும் கத்தி போன்ற நீண்ட தொடர்நிலை பகுதியே டேஸ் ஆகும். அரட்டுகள். இரண்டு சர்க்குகளுக்கு இடையே காணப்படும் கத்தி போன்ற நீண்ட தொடர்நிலை பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா அரட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க ரெடி பண்ண இந்த கொஸ்டின்ஸ், அதாவது செலக்ட் பண்ண இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க ஜிகேல எங்கேயுமே பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான், அதாவது முக்கியமான கொஸ்டின்ஸாக தான் எடுத்து கொடுக்குறோம். இது மார்னிங் உங்களுக்கு 6 o'clock வரும். தினமும் காலையில 6 மணிக்கு உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஜிகே வரும். இது 30 days பிளான்ல கொடுக்குறோம். 30 நாள் தொடர்ந்து காலையில 6 மணிக்கு டான்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இதை கவனமா நீங்க படிச்சுக்கோங்க. அடுத்து 45வது கேள்வி, உயர் மேகங்களை டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. கீற்று மேகங்கள். உயர் மேகங்களை எப்படி அழைக்கிறாங்க? கீற்று மேகங்கள். ஸோ இப்படிதான் டிஎன்பிஎஸ்சியில் ஜிகேஸ் இருக்கும். ஸோ அதனால ஜிகே அப்படிங்கிறது நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படிக்கிறது. 146வது கேள்வி, அதாவது 46வது கொஸ்டின், இந்தியா முதலாக அரிசி உற்பத்தியில் தன்னிறைவு பெற்ற காலம் எது? 1971 72 வரைக்கும் இந்தியா முதலாக அரிசி உற்பத்தியில தன்னிறைவு பெற்ற காலமாகும். 1971 72 வரைக்கும். அடுத்து 147வது கொஸ்டின், அதாவது 47 கொஸ்டின், இந்தியா அளவில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் எந்த இடத்தை பிடித்துள்ளது? 5வது இடம். அதே மாதிரி சாஃப்ட்வேர்லயும் 5th place தான் சொல்லியிருந்தாங்க. அடுத்து 148, இரு துறை பொருளாதாரத்தை மதிப்பிடும் சூத்திரம் எது? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபார்முலா வந்தா டக்கு நோட் பண்ணிக்கோங்க. y = c+1. y = c+1. இதை இருதுறை பொருளாதாரத்தை மதிப்பிடும் சூத்திரமாகும். ஓகே, அடுத்து 149வது கேள்வி, வண்டல் மண். வண்டல் மண் பொட்டாசியம் சத்து மிக்கதாகவும் சத்து குறையாகவும் உடையது. அப்ப வண்டல் மண் இந்த இருக்கு. வண்டல் மண் பொட்டாசியம் சத்து மிக்கதாகவும் சத்து குறையாகவும் உடையது. என்ன சத்து குறைவா உள்ளது? பாஸ்பரஸ். எந்த சத்து குறைவா உள்ள? பாஸ்பரஸ். பொட்டாசியம் சத்து அதிகமா இருக்கு, பாஸ்பரஸ் குறைவா இருக்கும். ஓகேவா? அதான் இப்படி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. கொஸ்டின்லயே கொஞ்சம் மிஸ்டேக்ஸா கேட்டிருக்காங்க பாருங்க. அதுக்கு அடுத்து 150, அதாவது 50th கொஸ்டின் வந்துட்டோம். லாஸ்ட் கொஸ்டின், தக்ல மகான். தக்ல மகான் குளிர்பாலைவனம் எந்த நாட்டில் உள்ளது? திபெத். தக்ல மகான் குளிர்பாலைவனம் எந்த நாட்டில் உள்ளது? திபெத். இது குளிர்பாலைவனம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வித்தியாசமா இருக்கு, பேரும் பார்த்துக்கோங்க. தக்ல மகான் இது திபெத் நாட்டில் உள்ளது. ஓகேவா? ஸோ இந்த டெய்லி ஜிகே லெசன்ல இன்னைக்கு டெய்லி ஜிகே குவைஸ்ல டே 1. ஸோ இன்னைக்கு இந்த குவைஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? புதுசா இருந்துச்சா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா
அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போட்டித் தேர்வு வெற்றி பெற்றாலும் நடத்தக்கூடியது. டெய்லியும் ஜிகே போடுவீங்களான்னா கன்ஃபார்மாக போடுவோம். இது டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காண்டி போடக்கூடிய ஜிகேஸ் அண்ட் டெட் டிஎன்யூஎஸ்ஆர்பி படிக்கிறதாலும் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். எல்லா விதமான போட்டித் தேர்வுக்கும் ஜிகேஸ் இப்படி தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அண்ட் கண்டினியூஸாக படிச்சிட்டீங்க, 30 days முடிஞ்சோன்னே உங்களுக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதனால் படிக்கிறத விட்டுறாதீங்க. காலையில் 6 மணிக்கு உங்களுக்கு டெய்லி ஜிகே வரும். ஸோ இன்னைக்கு தான் டே 1. ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு லைக் கொடுத்துருங்க, அது எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃப்ரீ எஜுகேஷன் சேனல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நாளைக்கு காலையில் 6 மணிக்கு நம்ம பார்க்கலாம். இதுக்கிடையில் எப்போ உங்களுக்கு எந்த டயத்தில் நாங்கள் மேக்ஸ் ஷார்ட்கட்ஸ் போடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அந்த அப்டேட்ஸ்லாம் எப்போ கொடுப்போங்கிறதே நாங்கள் சொல்லுவோம். கரண்ட் அஃபேர்ஸும் விரைவில் அப்லோட் பண்ணப்படும். ஓகே, ஸோ அதுவும் உங்களுக்கு அப்டேட் பண்ணப்படும். ஸோ தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஃபர்ஸ்ட் வருது, அதுக்கப்புறம் குரூப் 4, அதுக்கப்புறம் குரூப் 2ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து குரூப் 7. ஸோ தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், பை.